எங்கள் ஊரில் வந்து ஒரு பல வருஷமாக எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே இந்த கோயில் கூட நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த கோயில் கூடையில் வில்லு பாட்டு படிக்க மாட்டாங்க, கொட்டடிக்க மாட்டாங்க, லைட்டு போட மாட்டாங்க, செட்டு கட்ட மாட்டாங்க, எதுவுமே கிடையாது அந்த கோயிலில். இன்றைக்கி அந்த கோயிலில் ஒரு கொடை வந்தாலே விடிய விடிய எல்லோரும் முடிச்சிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாப்பாடுக்காக. அந்த சாப்பாடுக்கு ருசித்து சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பாலாம் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கு பாருங்க, இந்த கோயிலோட சாப்பாடு மட்டன், அதுவும் அந்த கிடா வந்து 5 வருஷமாக வளர்ப்பாங்களாம். எங்கள் அப்பா என்ன முன்னாடியே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதுதான்ப்பா இந்த கோயிலில் வந்து சாப்பாடு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான்ப்பா எங்கள் அப்பா கேளுங்க. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட முந்தி எப்படி சொல்லனா என்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இந்த கோயிலில் சாப்பாடு தின்னா ரொம்ப நல்லது நடக்கும் இப்படிலாம் எங்கள் அப்பாட்ட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட சாப்பாடு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த கோயில் சாப்பாடு வந்தாலே எல்லாமே வந்துடுவாங்க. காலங்காலத்தில் விடியங்காலம் 4 மணிக்கு சாப்பாடு நடக்கும். செம்ம கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அந்த காமிக்கிறேன். அந்த கூட்டத்தை வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த கோயிலை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த கோயிலோட சாப்பாடு நானே எங்கள் அப்பாவும் சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள் அப்பா. ஒரு வாய்ப்போ நீ சாப்பிட்டியாப்பா? எங்கள் அப்பா சாப்பிட்டாங்களாம். இன்னொரு வாய். ஸோ நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், டாட்டா. இப்போ டாடா காமிங்க.